ஷேய் விஷ்ணு பிரமா நந்தி எல்லாம் கேட்டுக்கோடா. நீதிமான் புல்ல நீதியை வாங்கி விட்டது. இப்போ டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கண்டிப்பாக தப்பு கணக்கு இருந்தால் அந்த வழக்கறிஞர்களை சேர்த்து அந்த கணக்கு வந்துடும். அட்டாமுட்டிக்க தப்புக்கு வாதாடக்கூடாது, தப்புக்கு வழக்கு ஆடக்கூடாது. அது எதுக்கு வழக்கறிஞர்கள் உனக்கு புரியுதா இல்லையா? நீ எதுக்கு படித்து வந்திருக்க? நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு படித்து வந்திருக்க. அநியாயப்பட்டு வாங்கி கொடுத்துட்டு வெளியே போகிறான், நீ அநியாயப்பட்டு வாங்கி கொடுக்க, அது குளப்படியில் இருக்குது. நீதி வாங்கி கொடுத்துருக்கியா? வழக்கறிஞர் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதி வாங்கி கொடுத்துருக்கியா? வழக்கறிஞர் இப்போ உன்னை பிடிக்கணும், உன்னை விட மாட்டோம்ட்டாரு. ஐயா சொல்லிட்டாரு, என்ன தெரியுமா? அசுர வேடத்தில் கணக்கு போடுதாரு. வழக்கறிஞரும் ஒருத்தனை கூட விடக்கூடாது, குடிமை பிடிச்சி தூக்கணும் அப்படிங்கார். புரியுதா இல்லையா? இதில் 40% கடவுளை நம்பி வாரான் வழக்கறிஞர்கள். கடவுள் ஒன்று இருக்கார், ஈரக்குலை உரிவார், குடும்பத்தை ஆட்டி எடுத்து போடுவார்னு 40% தெரியும். 60% சைபரில் போகுது. ஏன்னா நீ கூத்து அடிக்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தன் அமைச்சராக உட்காந்து நாற்காலி பிடிச்சி ஆட்டுதான், அவனோட கட்சி சேர்ந்தவன், நீ அப்படி தானே ஆட்டுவ வழக்கறிஞர். பொத்தி போ, விரிக்காத, சரியா? விரிக்காத. இடத்து சொத்து டாக்குமெண்ட்ஸு உலக நாடே கையில் வச்சுருக்காரு, அவர் எழுதி வச்சுருக்காரு. ஓலைச்சோடு எழுத்து, பட்டையோ எழுத்து, செம்பு பட்டையோ வெள்ளி பட்டையோ எல்லாம் எழுத்து வச்சுருக்காரு. நீ என்ன எழுதா? ஒரு பெட்டிஷன் அடிச்சுட்டு சேட்டை பண்ணுறவனை தப்பிச்சு ஓட்டிக்கிட்டு ஓடுத, காகித பேப்பர் வாங்கி உன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்க, சொகுசாக வாழ்கிற. அந்த வாழ்க்கை இராத, சரியா? அமைதியாக போ. கடவுள் ஒன்று இருக்கார், நீதிமன்ற கோர்ட்டு, நீதிமான் நமக்கு ஏதோ படி அளக்கார் நீதிமன்ற கோர்ட்லேருந்து. அது 40% போகிறான், 60% வழக்கறிஞர் கள்ளத்தனம் கவடத்தனமாக ஓட்டிக்கிட்டு போகிற. ஒத்தி போ, வெறிக்காத. கணக்கு போட்டாச்சு. முக்கால்